ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இது வந்து கெமிஸ்ட்ரி +1 கெமிஸ்ட்ரி டைப் A கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எது மெட்டா ஆற்றுப்படுத்தி which is a meta directing group அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர், NO2. ஒரு சகப்பிணைப்பின் சீரான ஒரே மாதிரியான பிளவினால் உருவாவது homolytic fission of covalent bond leads to the formations of second question. இது third option free radical, அதாவது தனி உறுப்பு. third question பாத்தீங்கன்னா ஒரு துணைக்கூட்டில் உள்ள அதிகபட்சமான எலக்ட்ரான் எண்ணிக்கையை குறிப்பிடுவது, அதாவது first option 4l + 2. the maximum number of electrons in a subshell is given by the expression. அடுத்தது fourth one பாத்தீங்கன்னா ஒரு மீள் செயல்முறையில் அண்டத்தின் என்ட்ரோபி மாற்றம், என்ட்ரோபி சேஞ்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா third option, அதாவது equal to 0. அதாவது அஞ்சாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா உயிர் வேதி ஆக்சிஜன் தேவை அளவு 5 ppm க்கு குறைவாக உள்ள நீர் மாதிரி குறிப்பிடுவது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Biochemical oxygen demand value less than 5 ppm indicates a water sample to be அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதோட சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் rich in dissolved oxygen, அதிக அளவில் கரைந்த ஆக்சிஜன் உள்ளது. கொஸ்டின் என்னன்னா biochemical oxygen demand value less than 5 ppm indicates a water sample to be rich in dissolved oxygen, first option. அடுத்தது ஆறாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 0.018 கிராம் எடையுள்ள நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, the number of water molecules in a drop of water weighing 0.018 gram is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா first option 6.022 into 10⁻20. question பாருங்க, the number of water molecules in a drop of water weighing 0.018 gram is first option 6.022 into 10⁻20. அடுத்தது ஏழாவது கொஸ்டின் கார்பன் டை ஆக்சைடின் நிலைமாறு வெப்பநிலை, the critical temperature of CO2 is in a first option, right answer வந்து first option 31.1 degree Celsius, 31.1 degree Celsius. அதாவது கார்பன் டை ஆக்சைடோட நிலைமாறு வெப்பநிலை 31.1 degree Celsius. அடுத்தது எட்டாவது கொஸ்டின் C2F2Cl4 இதோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஃப்ரியான் தான். ரைட் ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் ஃப்ரியான் 112, ஃப்ரியான் 112. இதுதான் வந்து C2F2Cl4 அப்படின்னு சொல்லுவாங்க. So the name of C2F2Cl4 is ஃப்ரியான் 112. ஒரு கரிமச் சேர்மத்தில், அதாவது 9வது கொஸ்டின், ஒரு கரிமச் சேர்மத்தில் உள்ள நைட்ரஜனை கண்டறிய லாசிகன் சோதனை நிகழ்த்தப்படுகிறது. இந்த வினையில நீல நிறம் உருவாவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் டிடெக்ஷன் is an organic compound is carried out by லாசிகன் tests. The blue color formed in this reaction is due to the formation of அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 9th கொஸ்டினுக்கு 4வது ஆப்ஷன் Fe4 FeCN6 thrice. இதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் பின்வரும் இருகூறு திரவ கலவைகளில் எது ரவுல்ட் விதியிலிருந்து நேர்குறி விளக்கத்தை காட்டுகிறது? HCl plus நீரா, அசிட்டோன் plus குளோரோஃபார்மா, எத்தனால் plus நீரா, நீர் plus நைட்ரிக் அமிலமா? உங்களுக்கு சரியான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் எத்தனால் plus நீர். Which one of the following binary liquid mixtures exhibits positive deviations from Raoult's law அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் எத்தனால் பிளஸ் வாட்டர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா கூற்றி காரணம்
கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து தனிமங்களுள் ஹீலியம் அதிக அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பினை பெற்றுள்ளது. இந்த கூற்று சரியானது. காரணம், கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து தனிமங்களுள் ஹீலியம் அதிக எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பினை பெற்றுள்ளது. இந்த காரணம் தவறானது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறானது. அசஸ்டிங் ரீசன்ஸ் பாருங்க. Helium has the highest value of ionization energy among all the elements known. Assertion வந்து is true. Reason வந்து helium has the highest value of electron affinity among all the elements known. And the reason is false. So அப்போ வந்து 11வது क्वेश्चनக்கு first option assertion is true and reason is false. அடுத்து 12வது क्वेश्चन பாருங்க. எந்த முறையில் உருகிய சோடியம் ஹைட்ராக்சைடு மின்னார் பெருக்கப்பட்டு சோடியம் பிரித்தெடுக்கப்படுகிறது? இது காஸ்ட்னர் முறை. அதாவது செகண்ட் ஆப்ஷன் காஸ்ட்னர் முறை. In which process fused sodium hydroxide is electrolyzed for extractions of sodium? The second option Kastner process. This is சரியான answer. 13வது क्वेश्चनக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 2SO2 plus O2 gives 2SO3. அது கொடுத்து ΔNG மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் -1 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து 14வது क्वेश्चन IFI மூலக்கூறின் வடிவம். The shape of IFI molecule is first option square pyramidal அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அதாவது சதுர பிரமிடு அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 15வது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீர்வாயு என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் CO plus H2 first option. CO plus H2 அப்படிங்கிறது வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா 1 மார்க் 1ல இருந்து ஆரம்பிச்சு 15 வரைக்கும் பார்த்திருக்கோம். சரி, பதினாறாவது क्वेश्चन 2 மார்க்ல எலக்ட்ரான் கவர்த்தன்மையை வரையறுக்கவும். டிஃபைன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இதுக்கு கரெக்ட் டெஃபினேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பசங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம 2 மார்க் கொடுத்துடலாம். அதாவது மூலக்கூறில் உள்ள ஒரு அணுவானது சக பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் பண்பு. அதாவது it is a relative tendency of an element present in covalent molecule to attract the shared pair of electrons towards itself. சோ இந்த மாதிரி சரியான ஆன்சர் வந்து கரெக்ட் டெஃபினேஷன் கொடுத்தா நம்ம 2 மார்க் கொடுத்துடலாம். 17வது क्वेश्चनக்கு சமான நிறை வரையறுக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சும்மா क्वेश्चन. அதுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் அதோட கரெக்ட் டெஃபினேஷன் கொடுத்தா 2 மார்க். அல்லது equivalent mass is equal to molar mass by equivalent factor னு சொன்னா 2 மார்க். அதாவது பாத்தீங்கன்னா சமான நிறை அப்படிங்கிறது 1.008 கிராம் ஹைட்ரஜன் அல்லது 8 கிராம் ஆக்சிஜன் அல்லது 35.5 கிராம் குளோரின் ஆகியவற்றோடு சேரக்கூடிய அல்லது இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு தனிமம் அல்லது சேர்மம் அல்லது அயனியின் நிறையே. அல்லது சமான நிறை இஸ் ஈக்குவல் டு மோலார் நிறை டிவைடட் பை சமான காரணி அப்படின்னு சொன்னா போதும். அது இங்கிலீஷ் மீடியத்துல an element or compound or ion in the mass that combines or displaces 1.008 gram hydrogen or 8 gram of oxygen or 35.5 gram of chlorine or equivalent mass அல்லது equivalent mass is equal to molar by mass divided by equivalent factor அப்படின்னு சொன்னா அந்த 2 மார்க் கொடுத்தலாம். அடுத்தது 18வது क्वेश्चन கால்சியம் கார்பனேட்டின் மீது வெப்பத்தின் விளைவிற்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து கால்சியம் கார்பனேட் இந்த மாதிரி ரிவர்சிபிள் சிம்பிள் கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இது சொன்னா போதும் 2 மார்க். ரொம்ப ஈஸியான क्वेश्चन இது. 2 மார்க் நாம ப்ரொவைட் பண்ணிடலாம். அடுத்தது டால்டனின் பகுதி அழுத்த விதியை கூறுக. 19th क्वेश्चन. அந்த 19th क्वेश्चनக்கு இவங்க எப்படி மார்க் அலாட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் பிரஷர் அதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மார்க். அல்லது P total is equal to P1 plus P2 plus P3 இந்த மாதிரி சொன்னாலே
அந்த 2 மார்க் கொடுக்க சொல்றாங்க. சரிங்களா? டால்டனின் பகுதி அழுத்த விதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒன்றோடொன்று வினைபுரியாத வாயுக்கலவின் மொத்த அழுத்தமானது அதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு வாயுக்களின் பகுதி அழுத்தங்களின் கூடுதலுக்கு சமம். அல்லது P மொத்தம் is equal to P1 plus P2 plus P3 அப்படின்னு சொன்னா போதும். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் the total pressure of non-reacting gases is equal to the sum of the partial pressure of the gases present in the mixture. அல்லது P total is equal to P1 plus P2 plus P3 அப்படின்னு சொன்னாலே இதுக்கு நம்ம 2 மார்க் ப்ரொவைட் பண்ணிடலாம். அடுத்து 20வது क्वेश्चन வந்து ஹைபிரிடைசேஷன் கேக்குறாங்க. ஒன்னு வந்து BF3, இன்னொன்னு வந்து CH4, மூணாவது வந்து PCl5, நாலாவது வந்து SF6. ஒவ்வொன்றுத்துக்கும் half மார்க். சரியா இருந்தா half மார்க். BF3 அப்படின்னு போட்டு sp2 ஹைபிரிடைசேஷன் sp2 னு போட்டா half மார்க். CH4 is equal to sp3 னு சொன்னா half மார்க். PCl5 is equal to sp3d னு சொன்னா half மார்க். SF6 is equal to sp3d2 அப்படின்னு சொன்னா half மார்க். சோ ஆக மொத்தம் 20வது क्वेश्चனுக்கு 4 கேட்டிருக்காங்க. 4த்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் சரியான ஆன்சர் எழுதிங்கன்னா 6 மார்க்னு சொல்லிட்டு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பசுமை குடி விளைவு என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதோட கரெக்ட் டெஃபினேஷனுக்கு 2 மார்க். என்ன சொல்லலாம் அப்படின்னா, பசுமை குடில் விளைவு அப்படிங்கிறது வளிமண்டலத்தில் உள்ள சில வாயுக்கள் வெப்பத்தை சிறைப்படுத்தும் விளைவு, அல்லது பூமி எதிரொலிக்கப்பட்ட அகச்சிவப்பு கதிர்களை வளிமண்டலத்தில் உள்ள CO2 படலம் உறிஞ்சுவதால் பூமியின் மேற்பரப்பு வெப்பமடையும் நிகழ்ச்சி. Greenhouse effect வந்து it is defined as the heating up the earth's surface due to trapping of infrared radiations reflected by earth's surface by certain gases in the atmosphere அப்படி நம்ம சொன்னோம்னா அந்த கரெக்ட் டெஃபினேஷனுக்கு 2 மார்க். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन 22வது क्वेश्चन. என்ன क्वेश्चन பாத்தீங்கன்னா, பென்சீனை எவ்வாறு BHC ஆக மாற்றுவார்? பென்சீனை நம்ம எப்படி வந்து how will you convert benzene to BHC? இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருந்தா பென்சீன் plus 3 குளோரின் 3Cl2 UV or sunlight அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி நம்ம அவங்க கொடுத்திருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா BHC அப்படின்னு எழுதி பென்சீன் ஹெக்ஸா குளோரைடுன்னு எழுதியிருந்தாங்கன்னா நம்ம 2 மார்க் கொடுத்துடலாம். அல்லது பென்சீன் பிளஸ் குளோரின் gives presence of UV or sunlight அப்படின்னு சொல்லிட்டு பென்சீன் ஹெக்ஸா குளோரைடுன்னு சொல்லியிருந்தாலும் அந்த BHCன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம அந்த 2 மார்க் கொடுத்துடலாம். அந்த UV or sunlight சொல்லல அப்படின்னு சொன்னா ஒரு half மார்க் கட் பண்ணலாம். 1.5 வெறும் எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 மார்க் அப்படிங்கறத நாம கொடுக்கலாம். எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தானா 1 மார்க். பென்சீன் பிளஸ் குளோரின் UV அல்லது சன்லைட் BHCன்னு சொன்னா அந்த 2 மார்க். அல்லது இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் பென்சீன் பிளஸ் 3Cl2 gives in presence of UV or sunlight. சோ இந்த மாதிரி சொல்லியிருந்தா ஸ்ட்ரக்சர் BHC அப்படி வந்து ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம 2 மார்க் கொடுத்துடலாம். இதுல படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன? வாட் இஸ் ஹோமோலகஸ் சீரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட கரெக்ட் டெஃபினேஷனுக்கு 2 மார்க் கொடுக்க சொல்றாங்க. அல்லது ஒரு எக்ஸாம்பிள் அல்லது ஒரு ஜெனரல் ஃபார்முலா எழுதியிருக்காங்க அப்படின்னா அங்க 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் அல்லது ஒரு ஜெனரல் ஃபார்முலா எழுதியிருக்காங்க அப்படின்னா 1 மார்க். கரெக்ட் டெஃபினேஷன் பண்ணியிருந்தா 2. இந்த ஹோமோலகஸ் சீரிஸ் படிவரிசை சேர்மங்கள்ல ஒரு தனித்த வினைச்செயல் தொகுதியை பெற்றுள்ள 2 அடுத்தடுத்த சேர்மங்களின் மூலக்கூறு வாய்ப்பாடு CH2 ஆல் வேறுபடும் தொடர்ச்சியான கரிம சேர்மங்கள். இப்படி சொல்லியிருந்தா நம்ம 2 மார்க் கொடுத்துடலாம். CnH2n plus 2 அல்லது அல்கேன் அல்லது ஏதேனும் ஒரு சரியான எடுத்துக்காட்டு தான் எழுதியிருக்காங்க அப்படின்னா 1 மார்க் கொடுக்கலாம். So homologous seriesல a series of organic compounds each containing a characterized function group and the successive members differ from each other in a molecular formula by a CH2 group. இப்படி சொன்னா 2 மார்க் கொடுக்கலாம். அல்லது எக்ஸாம்பிள்ல CnH2n plus 2 அல்லது அல்கேன்ஸ் அல்லது எனி கரெக்ட் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம 1 மார்க் கொடுக்கலாம். இது 23வது क्वेश्चन. அது 24வது क्वेश्चन கம்பல்சரி क्वेश्चन.
2 கிலோகிராம் நீரில் 90 கிராம் குளுக்கோஸ் கரைந்துள்ள கரைசலின் மொலாலிட்டியை கணக்கிடுக. Calculate the molality of the solution containing 90 gram of glucose dissolved in 2 kg of water. இது 24th question. First, molality M is equal to number of moles of solute divided by mass of the solution in kilogram அப்படின்னு சொல்லிட்டா, that is mass of the solvent in kilogram அப்படின்னு சொல்லிட்டா 1 மார்க். அந்த மொலாலிட்டியோட அந்த டெஃபினிஷன் எழுதுவோம் இல்லையா, இந்த மாதிரி ரேஷியோல number of moles of solute divided by mass of solvent in kilogram அப்படின்னு சொன்னா அதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் 90 divided by 180 number of moles of solute எப்படின்னா 90 divided by 180 divided by 2 so mass of the solvent in kilogramல 2 அது சொன்னா அரை மார்க். உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.25 சொன்னா 0.25 molality அப்படின்னு சொன்னா ஒரு half மார்க். So 24வது क्वेश्चन கம்பல்சரி क्वेश्चनல எப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தோம். சோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் மொலாலிட்டியை பத்தி சொன்னா அதுக்கு 1 மார்க். சோ அதுக்கு அப்புறம் வந்து அது வேல்யூஸ் அப்ளை பண்ணா அதுக்கு half மார்க். 0.25 மொலாலிட்டி அப்படின்னு சொன்னா half மார்க். இப்போ 3 மார்க் क्वेश्चंस பார்க்கலாம். அதுல क्वेश्चन நம்பர் 33 வந்து கம்பல்சரி क्वेश्चन. क्वेश्चन நம்பர் 25 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்பிட்டால் வரையறுக்கவும் 3px மற்றும் 4dx² -y² ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான்களுக்கு n மற்றும் l மதிப்புகளை கூறுக. So define orbital, what are the n and l values for 3px and 4dx² -y² electron அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இது 3 மார்க் क्वेश्चन. So define orbital அப்படின்னு சொல்லும்போது, orbital is a 3-dimensional space which the probability of finding the electrons is maximum. தமிழ்ல சொல்லும்போது எலக்ட்ரான்களை காண்பதற்கு அதிகபட்ச நிகழ்தகவை பெற்றுள்ள முப்பரிமாண வெளி இதான் வந்து ஆர்பிட்டால். அதுக்கப்புறம் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதிலே 3px இந்த ஆர்பிட்டாலுக்கு n வேல்யூ 3, l வேல்யூ வந்து 1, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அடுத்து 4dx² -y² ஆர்பிட்டாலுக்கு n வேல்யூ 4, l வேல்யூ 2. இவங்க எப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இந்த क्वेश्चनல, 25வது क्वेश्चनல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிட்டால் டெஃபினிஷனுக்கு 1 மார்க், 3pxக்கு n ஓட வேல்யூ 3, l ஓட வேல்யூ 1 அப்படின்னு சொன்னா 1 மார்க். 4dx² -y²க்கு n ஓட வேல்யூ 4, l ஓட வேல்யூ 2 ன்னு சொன்னா 1 மார்க். சரிங்களா? சரி, அடுத்து 26th क्वेश्चन பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 26வது क्वेश्चन, uses of hydrogen any 3 points. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்னு 3 மார்க் கொடுக்க சொல்றாங்க. ஹைட்ரஜனோட யூசஸ் பத்தி பாத்தீங்கன்னா, ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்க ஹைட்ரஜன் பயன்படுகிறது. அடுத்தது கரைப்பானாக பயன்படும் மெத்தனால் தயாரிக்க பயன்படுகிறது, அல்லது அந்த ஈக்குவேஷன் CO + 2H2 in presence of copper CH3OH அதே இதுதான். சோ அது வனஸ்பதி தயாரித்தலில் வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. அடுத்து உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்க பயன்படுகிறது, அல்லது CuO + H2 gives Cu + H2O சொல்லியிருந்தா. அப்புறம் உலோகங்களை ஒட்டவும் வெட்டவும் பயன்படுகிறது. ராக்கெட்டுகளை உந்தி தள்ளும் எரிபொருளாக நீர்ம ஹைட்ரஜன் பயன்படுகிறது. எரி மின்கலங்களில் மின்னாற்றலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இதுல ஏதாவது 3 பாயிண்ட் எழுதுனா நம்ம 3 மார்க் கொடுத்துடலாம். So uses of hydrogen அப்படிங்கிறதுல any 3 points. Used for ammonia preparation by Haber process. It is used for the preparation of methanol and industrial solvent or CO + 2H2 in presence of copper methanol சொல்லியிருந்தா 1 மார்க். So it is used as a catalyst for the preparations of vanaspati சொல்லலாம். It is used for the reduced metal oxide into metal, அல்லது அந்த equation CuO + H2 gives Cu + H2O சொல்லியிருந்தா. அப்புறம் used for metal cutting and welding அப்படி சொல்லியிருந்தா, அல்லது liquid hydrogen is used as a rocket fuel சொல்லியிருந்தா, அல்லது hydrogen is used for preparing fertilizers and explosives சொல்லியிருந்தா நம்ம அந்த மார்க்கை கொடுத்துடலாம். So uses of hydrogen any 3 uses கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து அயனியாக்கும் ஆற்றலின் ஆவர்த்தன பண்பினை விவரிக்கவும். Question number 27.
Describe the periodic trend of ionization potential. Periodic trend of ionization energy, அதாவது ionization energy decreases down a group அப்படின்னு சொன்னா 1.5 மார்க், அல்லது decreases top to bottom னு சொன்னா 1.5 மார்க். அதே மாதிரி ionization energy increases along a period னு சொன்னா 1.5 மார்க், அல்லது ionization energy increases left to right in a period னு சொன்னா 1.5 மார்க். சரிங்களா? so very simple கொடுத்திருக்காங்க. ionization energy decreases down a group or top to bottom னு சொன்னா 1.5 மார்க். ionization energy increases along a period or left to right அப்படின்னு சொன்னா 1.5 மார்க். சரிங்களா? 27th question. அடுத்தது ஒரு 3 மார்க்ல 28th question. H2 plus I2 gives 2H. இந்த சமநிலை வினைக்கு Kp மற்றும் Kc மதிப்புகளை வருவிக்கும். Derive the Kp and Kc value for the equilibrium reaction H2 plus I2 gives 2H. இது நீங்க 5 மார்க் questions ஆவே ஸ்டூடண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. இது வந்து H2 plus I2 gives 2H அப்படிங்கிறதுல Kc ஓட வேல்யூ Hi power of 2 divided by H2 concentration I2 concentration சொன்னா 1 மார்க். Kc is equal to 2x divided by V the whole square by A minus x by B, B minus x by V, அல்லது Kc is equal to 4x squared by A minus x into B minus x சொன்னா 1 மார்க். அடுத்தது if del Ng is equal to 0, so Kp equal to Kc, அதாவது Kc equal to Kp ன்னு சொன்னா 1 மார்க். சரிங்களா? so மொத்தம் 3 மார்க் இருக்கு. so முதல் Kc சொல்லிருந்தா, இந்த ஈக்குவேஷன் Kc சொல்லிருந்தா 1 மார்க், அப்புறம் Kc வேல்யூஸ் அதை அப்ளை பண்ணியிருந்தா 1 மார்க், அல்லது அது வேல்யூ கரெக்டா இருக்கக்கூடிய அந்த 4x squared by A minus x into B minus x அது சொல்லியிருந்தா 1 மார்க். அடுத்தது Kc equal to Kp when del Ng is equal to 0 அது சொல்லியிருந்தா 1 மார்க். பை பாண்ட் பை பிணைப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. when two atomic orbitals overlap sideways the resultant covalent bond is known as pi bond. இரண்டு அணு ஆர்பிட்டால்கள் பக்கவாட்டில் மேற்பொருந்துதான் உண்டாவது பை பிணைப்பு. சோ அப்படி சொன்னாங்கன்னா நீங்க வந்து 3 மார்க்ஸ் கொடுத்துடலாம். அல்லது இந்த மாதிரி டயக்ராம் பண்ணிருக்காங்க, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பிக்சர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா சோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பக்கவாட்டில் மேற்பொருந்துவதை காமிச்சிருந்தாங்க அப்படின்னா சோ இதுக்கு 2 மார்க் நம்ம கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் எத்திலீன் அசிட்டிலீன் இந்த மாதிரி பை பாண்ட் வரக்கூடியது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்கலாம். சோ டெஃபினேஷனுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 3 மார்க் கொடுத்துடலாம். இல்லது பிக்சரா வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிக்சருக்கு 2 மார்க்கும், சோ ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பா சொல்லிருக்கணும், அதுக்கு 1 மார்க், ஆக மொத்தம் 3 மார்க் கொடுக்கலாம். சோ 30வது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா S இன் வெப்பமாறா கூட்டல் விதியை வரையறுக்கவும். சோ S லா கரெக்ட் டெஃபினேஷன் சொன்னா 3 மார்க் நம்ம கொடுத்துடலாம். அல்லது டெல்டா HR is equal to டெல்டா H1 plus டெல்டா H2 plus டெல்டா H3 ன்னு சொன்னா நம்ம அந்த 3 மார்க் கொடுத்தோம். அந்த S இன் வெப்பமாறா கூட்டல் விதி அப்படிங்கிறது மாறாத கன அளவு மாறாத அழுத்தத்தில் ஒரு வினை ஒரு படியில் நிகழ்ந்தாலோ அல்லது பல படியில் நிகழ்ந்தாலோ அதன் ஆரம்ப மற்றும் இறுதி நிலைகள் மாறாதிருப்பின் அவ்வினையின் மொத்த என்தால்பி மதிப்பு மாறாமல் இருக்கும். அதாவது the enthalpy change of a reaction either at constant volume or constant pressure is the same whether it take place in a single or multiple steps provided the initial and the final states are the same. அல்லது delta H T is equal to, so delta HT is equal to delta H1 plus delta H2 plus delta H3. so இப்படி சொல்லியிருந்தா நம்ம அந்த 3 மார்க் நம்ம கொடுத்துடலாம். so இது வந்து delta HR னு வச்சுக்க வேண்டாம், delta HT டோட்டல். அதுக்கு அடுத்தது 31வது क्वेश्चन கருக்கவர் பொருள் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருள் வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல். எனி 3 டிஃபரன்சஸ்க்கு 3 மார்க்ஸ் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்றாங்க. சரி, இதுல நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க், ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு அடுத்தது, மூணாவது பாயிண்ட்டுக்கு அடுத்தது. சோ இந்த கருக்கவர் பொருள் அல்லது எலக்ட்ரான் கவர் பொருள் அப்படிங்கிறதுல நேமின் தன்மையுடைய மையத்தின் மீது அதிக நாட்டம் உடையவை. எலக்ட்ரான் கவர் பொருள் அப்படிங்கிறது எதிர்மின் தன்மையுடைய
மையத்தின் மீது அதிக நாட்டமுடையவை. அடுத்தது பிணைப்பில் ஈடுபடா எலக்ட்ரான்கள் கொண்டவை, அது கருக்கவர் பொருள். நேர்மின் சுமை கொண்ட அயனிகள் அல்லது எலக்ட்ரான் பற்றாக்குறை கொண்ட நடுநிலை மூலக்கூறுகள் அப்படிங்கிறது எலக்ட்ரான் கவர் பொருள். கருக்கவர் பொருள் அப்படிங்கிறது லூயி காரங்கள், எலக்ட்ரான் கவர் பொருள் அப்படிங்கிறது லூயி அமிலங்கள். கருக்கவர் பொருள் அப்படிங்கிறது எலக்ட்ரான் வழங்குபவை, எலக்ட்ரான் கவர் பொருள் அப்படிங்கிறது எலக்ட்ரானை ஏற்பவை. நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல்ல எனி 3 டிஃபரன்ஸ் கொடுத்தா நம்ம 3 மார்க் கொடுத்துடலாம். So nucleophile it has a high affinity for electropositive centers. Electrophile that are attracted towards negative charge or electron rich center. So nucleophile ரெண்டாவது point it has an unshared pair of electrons. So electrophile there are either positively charged ions or electron deficient neutral molecules. அடுத்து nucleophile Lewis bases, electrophile Lewis acids. நியூக்ளியோஃபைல்ல எலக்ட்ரான் டோனர்ஸ், எலக்ட்ரோஃபைல்ல எலக்ட்ரான் கெயின் அப்படிங்கறத நீங்க சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்து 32வது क्वेश्चन என்ன கேட்டேன், SN2 வினை வழிமுறையை விளக்குக. சோ அதுல கரெக்ட் SN2 மெக்கானிசம் வந்து 3 மார்க், அல்லது சரியான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 மார்க் கொடுக்கலாம். இந்த SN2 வினை வழிமுறையை இவங்க சரியா அந்த இடைநிலை சேர்த்து அதுக்கப்புறம் வந்து கடைசியா அந்த ப்ராடக்ட், சரிங்களா, அதை வந்து சரியா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல 3 மார்க் நம்ம கொடுத்துடலாம். அல்லது விளக்கம் மட்டும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வினை வழியை பாருங்க, வினை வழி மட்டும் கரெக்டா சொல்லியிருந்தா 3 மார்க், அது விளக்கம் மட்டும் தான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க 2 மார்க். விளக்கம் பாருங்க, வினையின் வினைவேகமானது அல்கைல் ஹாலைடு மற்றும் கருக்கவர் பொருள் ஆகிய இரண்டின் செறிவை பொறுத்தது. அல்லது வினைவேகம் அதாவது R is equal to K2 அல்கைல் ஹாலைடோட கான்சன்ட்ரேஷன் அல்லது கருக்கவர் பொருளோட கான்சன்ட்ரேஷன். இரண்டாம் வகை வினைவேக விலை பின்பற்றுகிறது, ஒரே படியில் நிகழ்கிறது, இடைநிலை உருவாகிறது, கருக்கவர் பொருள் தாக்குதலானது ஹாலஜனுக்கு எதிர்ப்புறத்திலிருந்து நிகழ்கிறது, கார்பனின் புறவெளி அமைப்பு தலைகீழ் மாற்றமடைகிறது. இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு 2 மார்க். இங்கிலீஷ் மீடியம் பாருங்க, it depends upon the concentration of both alkyl halide and nucleophile. Our rate is equal to K2 into alkyl halide concentration and the nucleophile concentration. It follows the second order kinetics. It is a one-step process. This reaction involves the formations of transition state. The attack of nucleophile occurs from the back side. This is inversion in configuration. So இதுக்கு வந்து 2 மார்க், அதாவது விளக்கத்துக்கு 2 மார்க் கொடுக்க சொல்லு. அடுத்தது கம்பல்சரி क्वेश्चनல 33ல CH2 டபுள் பாண்ட் CH2, அதை எத்திலீன் பிளஸ் புரோமின் gives A, அப்புறம் ஆல்கஹால் கலந்த KOH, அடுத்தது B, அடுத்தது NaNH2, அது C, ABC ஆகியவற்றை கண்டறிக. இதுல CH2Br CH2Br அல்லது 1,2 டைப்ரோமோ ஈத்தேன் சொன்னா 1 மார்க், அல்லது வினைல் புரோமைன் அல்லது புரோமோ ஈத்தீன் அல்லது CH2 டபுள் பாண்ட் CHBr சொன்னா 1 மார்க். B ன்னு எழுதணும். C is equal to அசிட்டிலின் சொன்னா அல்லது ஈத்தைன் சொன்னா அல்லது CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு சொன்னா அதுக்கு 1 மார்க். ஆக மொத்தம் 3 மார்க். A கண்டிப்பா எழுதிதான் எழுதணும். CH2Br CH2Br அல்லது 1,2 டைப்ரோமோ ஈத்தேன் சொன்னா 1 மார்க். B எழுதணும், வினைல் புரோமைடு அல்லது புரோமோ ஈத்தீன் CH டபுள் பாண்ட் CHBr அப்படின்னு எழுதணும். C is equal to அசிட்டிலின் அல்லது ஈத்தைன் அல்லது CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு கண்டிப்பா எழுதணும். சோ இதுக்கு தான் ஒவ்வொரு மார்க். சரிங்களா? மொத்தம் 3 மார்க். அடுத்து 5 மார்க் क्वेश्चनல 34வது क्वेश्चन A பாத்தீங்கன்னா, 1 வினைகளில் காணப்படும் ஒரு கரிமச் சேர்மம் 40% கார்பன் மற்றும் 6.6% ஹைட்ரஜன் மற்றும் 53.4% ஆக்சிஜனை கொண்டுள்ளது. அச்சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாட்டினை கண்டறிக. செகண்ட் ஒன் வந்து தற்சுழற்சி குவாண்டம் எண் குறித்து சிறுகுறிப்பு எழுதுக.
The anorganic compound present in vinegar has a 40% carbon, 6.6% hydrogen and 53.4% oxygen. Find the empirical formula of the compound. அடுத்து வந்து write short notes on spin quantum number. So இதுல எப்படி மார்க் அலாட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா tabular column with simple ratio for 3 elements பண்ணாங்கன்னா 2 மார்க். Simple ratio for 2 elements தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 மார்க். So அடுத்து empirical formula சரியா எழுதிருந்தா 1 மார்க். இப்போ 2 + 1 3 மார்க் வந்துருச்சு. Tabular column with simple ratio for 3 elements 2 மார்க், empirical formulaக்கு 1 மார்க், மொத்தம் 3 மார்க். ஸ்பின் குவாண்டம் நம்பர்ல அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தா 2 மார்க், அல்லது s = plus of அல்லது minus of அப்படின்னு சொல்லியிருந்தா s = plus of அல்லது minus of அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தா 2 மார்க். சரிங்களா? So இப்போ வந்து அந்த இதுல பாத்தீங்கன்னா கார்பன் வந்து 40, ஹைட்ரஜன் வந்து 6.6, 53.4 வந்து அந்த பெர்சன்டேஜ் ஆக்சிஜனுக்கு. ஸோ அணு நிறைன்னு போடுவாங்க. அது எப்படி எழுதுவாங்கன்னா 12, 1, 16, அது கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16 எழுதியிருப்பாங்க. ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை வந்து 40/12 3.3, ஹைட்ரஜனுக்கு வந்து 6.6 divided by 1 is equal to 6.6. ஆக்சிஜனுக்கு வந்து 53.4 divided by 16 is equal to 3.3. ஸோ இதில் எளிய விகிதம் வந்து 3.3 divided by 3.3 is equal to 1, 6.6 divided by 3.3 is equal to 2, 3.3 அடுத்தது divided by 3.3 1. அப்போ முனையின் விகிதம் சொல்லும்போது 1, 2, 1. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா எளிய விகித வாய்ப்பாடு C1H2O1, அதுக்கு பேர் CH2O சொல்லியிருந்தாலே போதும். இப்ப இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 மார்க், மொத்தமா 3 மார்க். அதுல அவங்க தவறுதலா 2 எலிமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம 1 மார்க் கொடுக்கணும். சரிங்களா? ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஆனது அணுக்கருவை சுற்றுவது மட்டுமல்லாமல் தன்னைத்தானே சுழன்று வருகிறது. The electron in an atom revolves not only around the nucleus but also spins அப்படின்னு சொல்லியிருந்தா 2 மார்க் கொடுங்க. அல்லது s = plus of நாவோ அல்லது s = minus of நான் சொன்னாலோ அந்த 2 மார்க் நம்ம கொடுக்கலாம். இது வந்து கொஸ்டின் நம்பர் எத்தனாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 34வது கொஸ்டின். அதே அல்லது இருக்குங்க இல்லையா, discuss the similarities between the beryllium and aluminum. அந்த similarities வந்து any 5 similarities சொன்னா 5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? So என்னென்ன similarities beryllium and aluminum அப்படின்னா, அலுமினியம் குளோரைடும் பெரிலியம் குளோரைடும் இரட்டை வடிவமைப்பை கொண்டுள்ளது. இவை கரிம கரைப்பானில் கரையும் வலிமையான லூயி அமிலங்கள் ஆகும். இது ஒரு பாயிண்ட். அதிகப்படியான காரத்தில் பெரிலியம் ஹைட்ராக்சைடு கரைந்து பெரிலேட் அயனி மற்றும் ஹைட்ரஜனை தருகிறது. அதே போன்று அலுமினியம் ஹைட்ராக்சைடு அலுமினேட் அயனியை தருகிறது. இது ஒரு பாயிண்ட். பெரிலியம் மற்றும் அலுமினியம் அணைவு சேர்மங்களை BeFO2- AlF63- தருகிறது. அடுத்து பெரிலியம் மற்றும் அலுமினியத்தின் ஹைட்ராக்சைடுகள் ஈரியல்பு தன்மையை பெற்றுள்ளன. பெரிலியம் கார்பைடை நீராற்பகும் போது அலுமினியம் கார்பைடை போன்ற மீத்தேனை தருகிறது. பெரிலியம் மற்றும் அலுமினியம் நைட்ரிக் அமிலத்தால் செயலற்றதாகிறது. இப்படி சொல்லியிருந்தா இனி 5 points 5 marks. அடுத்தது இந்த similarities between the beryllium and aluminum அப்படின்னு பாத்தீங்கன்னா, beryllium chlorides form a dimeric structures like aluminum chloride with the chloride bridges. As in excess alkali aluminum hydroxide gives aluminate ion, beryllium hydroxide gives berylate ion. Beryllium and aluminum ions have strong tendency to form complexes BeFO2- AlF63-. Both beryllium and aluminum hydroxides are amphoteric in nature. On hydrolysis of their carbonates gives methane. Both are rendered passive by nitric acid. So, இது வந்து similarities between beryllium and aluminum. 35வது கொஸ்டின் பாருங்க. இடைச்செருகல் ஹைட்ரைடுகள். இடைச்செருகல் ஹைட்ரைடுகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. அந்த இடைச்செருகல் ஹைட்ரைடுகள் என்றால் என்னன்னு எழுதினா 2 மார்க், எடுத்துக்காட்டு சொன்னா 1 மார்க். லாந்தனைடுகளோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு சொன்னா 1 மார்க், ஆக்டினைடுகளோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு சொன்னா
1 மார்க். ஆக மொத்தம் 5 மார்க். And the interstitial hydrides, give an example. Give the electronic configurations of lanthanides and actinides. The இடைச்செருகல் ஹைட்ரைடுகள் அப்படின்னா உலோகங்கள் அல்லது உலோக கலவைகளின் அணிக்கோவை இடைவெளிகளில் ஹைட்ரஜன் காணப்படுவது. அதாவது metallic hydrides are usually obtained by hydrogenations of metals and alloys in which hydrogen occupies the interstitial sites அல்லது voids. அப்படி சொன்னா 2 மார்க் கொடுத்துடலாம். எக்ஸாம்பிள் வந்து TiH, இந்த ஹைட்ரஜன் கீழே வந்து 1.5 to 1.8, அல்லது PDH, palladium hydride 0.6 to 0.8, அல்லது MH or MH2, அந்த Mங்கிறது டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம், வெனேடியம், ஜிங்க். சரி, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து எத்தனை மார்க் நம்ம கொடுத்துடலாம்? 1 மார்க் கொடுத்துடலாம். லாந்தனைடுகளோட எலக்ட்ரான் அமைப்பு. அந்த லாந்தனைடுகளோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து 4f1 to 14, 5d0 to 1, 6s2 அப்படின்னு நம்ம சொன்னாலும் சரி, 4fக்கு முன்னாடி xenon சொல்லி ஆரம்பிச்சாலும் சரி. ஆக்சுவலா அப்படிதான் செய்யணும். xenon 4f1 to 14, 5d0 to 1, 6s2 அப்படிதான் போடணும். சரி, ஆன்சர் கீழே xenon சொல்லல அப்படிங்கறதால நம்ம அதை விட்டுறலாம். அதே மாதிரி ஆக்டினைடுகளுக்கு ரெடான் அப்படின்னு வரும். ரெடான் 5f 0 to 14, 6d 0 to 2, 7s2. நம்ம ஆன்சர் கீயே ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அவங்க ரெடான் எழுதியிருந்தாலும் ஓகே, தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் ரெண்டுத்தோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஒவ்வொரு மார்க், ஆக மொத்தம் 2 மார்க். அதோட இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட்ஸுக்கு 2 மார்க், அதோட எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க், ஆக மொத்தம் 5 மார்க் வந்துருச்சு. அடுத்தது 35 செகண்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, அதாவது அக ஆற்றலின் சிறப்பியல்புகளை விளக்குக. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 1 மார்க் கொடுங்க. இனி 5 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொன்னா 1 மார்க் கொடுங்க. del u is equal to uf final minus u initial சொன்னாலோ அல்லது u2 minus u1 சொன்னாலோ அதுக்கு 1 மார்க் கொடுங்க. for cyclic process del u equal to 0 சொன்னா 1 மார்க் கொடுங்க. if uf less than ui சொன்னா del u வந்து நெகட்டிவ். if uf is greater than ui அப்படின்னு சொன்னா del u is equal to positive. மொத்தம் 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம கீழே அல்ல 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னா நமக்கு 5 மார்க் வரும். சரிங்களா? சோ இது வந்து 35வது क्वेश्चन. அதாவது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் ஸ்டேட் ஃபங்க்ஷன், அப்புறம் del u is equal to uf minus ui அல்லது u2 minus u1. for cyclic processes del u equal to 0. if uf is less than ui, del u is equal to negative. if uf is greater than ui, del u is equal to positive. சரிங்களா? சரி, இதுக்கு மார்க். அந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது பொருண்மை சார் பண்பு. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நிலை சார்பு. ரைட்டுங்களா? இது 35ல B1. அடுத்து 36வது क्वेश्चन. ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டு கேட்டிருக்காங்க. ரவுல்ட் விதியை கூறுக, அப்புறம் வான் டெர் வால்ஸ் சமன்பாட்டில் உள்ள கனஅளவுக்கான திருத்தத்தை விளக்குக. ரவுல்ட்ஸ் லாஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மார்க் கொடுக்கிறோம். அல்லது PA is directly proportional to XA அப்படி சொல்லியிருந்தாலோ, அல்லது PA is equal to KXA ன்னு சொல்லியிருந்தாலோ 2 மார்க் கொடுக்கிறோம். வால்யூம் கரெக்ஷன்ல மொத்தம் 3 மார்க். 1 மார்க் பாத்தீங்கன்னா excluded volume for true molecules is equal to 8 Vm. அடுத்தது excluded volume for single molecules is equal to 4 Vm. அல்லது excluded volume for n molecules is equal to Nb. V ideal is equal to V minus Nb அப்படி சொல்லியிருந்தா நம்ம அந்த வால்யூம் கரெக்ஷனுக்கு 3 மார்க், ரவுல்ட்ஸ் லா ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மார்க். ஸ்டேட்மெண்ட்டை
நாம அப்படியே அந்த ஃபார்முலா மாதிரியே எழுதலாம். PA is directly proportional to XA or PA is equal to KXA. சரிங்களா? இது ரவுல்ஸ் லா. ரவுல்ஸ் லா நமக்கு தெரியுமே. அந்த ஸ்டேட்மெண்ட் a solution of volatile liquids, the partial vapor pressure of each component A and B of the solution is directly proportional to its mole fraction. எளிதில் ஆவியாகும் திரவங்களை கொண்ட கரைசலில் உள்ள ஒவ்வொரு கூறின் பகுதி அழுத்தமும் அவற்றின் மோல் பின்னத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதுதான் PA is directly proportional to XA அல்லது PA is equal to KXA அப்படிங்கிறது. சரி, இப்ப அடுத்தது அவங்க அல்லது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 36வது क्वेश्चनல வாண்ட் ஆஃப் சமன்பாடு அப்படிங்கறது வருவிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன்ல del G not equal to minus RT ln K ன்னு சொன்னா ஒரு மார்க். del G naught is equal to del H naught minus T del S naught னு சொன்னா ஒரு மார்க். அடுத்து minus RT ln K is equal to del H naught minus T del S naught அப்படின்னு சொன்னா ஒரு மார்க். அல்லது ln K is equal to minus del H naught by RT plus del S naught by R அப்படின்னு சொன்னா ஒரு மார்க். அடுத்தது d ln K by dt is equal to del H naught by RT square அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு மார்க். log K2 by K1 is equal to del H naught by 2.303 R into T2 minus T1 by T2 into T1 இப்படி சொன்னா ஒரு மார்க். சோ அது வந்து 5 வகையில் நம்ம எழுதணும் அப்படின்னா 5 மார்க் கிடைச்சிரும். சோ இது del G naught is equal to minus RT ln K அப்படின்னு சொன்னா ஒரு மார்க். del G naught is equal to del H naught minus T del S naught அப்படின்னு சொன்னா ஒரு மார்க். minus RT ln K is equal to del H naught minus T del S naught அல்லது ln K is equal to minus del H naught by RT plus del S naught by R ன்னு சொன்னா ஒரு மார்க். d ln K by dt is equal to del H naught by RT square. அடுத்தது வந்து log K2 by K1 is equal to del H naught by 2.303 into R into T2 minus T1 by T2 into T1. சோ இதுக்கு ஒரு மார்க். சோ அடுத்தது 37வது क्वेश्चन N2 மூலக்கூறு உருவாவதை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை மூலம் விளக்கு படத்துல விவாதிக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட்டுங்களா? இதுல வந்து 37ல வந்து அந்த MO எனர்ஜி டயகிராம் வரைஞ்சா 2 மார்க். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் N2 மாலிகுல் சொன்னா ஒரு மார்க். பாண்ட் ஆர்டர் 3 சொன்னா ஒரு மார்க். டயாமேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னாலோ அல்லது நோ அன்பேர்டு எலக்ட்ரான் சொன்னாலும் ஒரு மார்க். ஆக மொத்தம் 5 மார்க். ரொம்ப ஈஸி இது. டயகிராமுக்கு 2 மார்க். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் N2 மாலிகுலுக்கு ஒரு மார்க். அடுத்து பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு 3 சொன்னா ஒரு மார்க். நோ அன்பேர்டு எலக்ட்ரான் அல்லது டயாமேக்னெட்டிக் சொன்னா ஒரு மார்க். அடுத்து இந்த 37வது क्वेश्चनல செகண்ட் ஒன்ல IUPAC நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் புரோப்பனாயிக் ஆசிட் கொடுத்திருக்காங்க. சோ புரோப்பனாயிக் ஆசிட் நம்ம எழுதிட போறோம். செகண்ட் ஒன் வந்து பென்டன் 31 அல்லது 3 பென்டனோன் கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா NN டைமெத்தில் புரோப்பென் 1 அமீன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். ஆக மொத்தம் 3 மார்க். ஃபர்ஸ்ட் ஒன் புரோப்பனாயிக் ஆசிட், புரோப்பனாயிக் அமிலம். செகண்ட் ஒன் 3 பென்டனோன் அல்லது பென்டன் 31. அடுத்து NN மூணாவது வந்து NN டைமெத்தில் புரோப்பென் 1 அமீன். சரிங்களா? The beta elimination on correct equation. அதுல செகண்ட் ஒன் வந்து ரோமன் லெட்டர் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பீட்டா நீக்கம். அதுல வந்து எலிமினேஷன் அதை கரெக்டா எழுதினா, கரெக்ட் ஈக்குவேஷன் எழுதினா 2 மார்க். அந்த ஆல்கஹாலிக் KOH எழுதல அப்படின்னு சொன்னா, அது ஆல்கஹாலிக் KOH எழுதல அப்படின்னு சொன்னா ½ மார்க் கட் பண்ணிடுறோம். 1.5 மார்க். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. IUPAC நேம்ல 3 IUPAC கரெக்டா எழுதுனா 3 மார்க் கொடுத்துருங்க. பீட்டா எலிமினேஷன்ல கரெக்ட் ஈக்குவேஷன் எழுதுனா 2 மார்க் கொடுங்க. அதுல ஆல்கஹாலிக் KOH எழுதலனா நீங்க 1/2 மார்க் கட் பண்ணி 1.5 மார்க் கொடுங்க. எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்திருக்காங்கன்னா நீங்க 1 மார்க் கொடுங்க. சரிங்களா? சோ 38வது क्वेश्चन வந்து preparations of benzene, அசிட்ல இருந்து பென்சீன் preparation. சோ இதுக்கு வந்து அந்த ஈக்குவேஷன் வித் டெம்பரேச்சரோட சொல்லியிருந்தா நம்ம 1.5 மார்க் கொடுக்கலாம். 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. பென்சீன்ல இருந்து, அதாவது அசிட்டிலின்ல இருந்து பென்சீன், அதுக்கப்புறம் ஃபீனால்ல இருந்து பென்சீன். இதுக்கு வந்து நம்ம மொத்தமா 3 மார்க் கொடுக்க போறோம்.
அதுக்கப்புறம் அதிலே 38லயே ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏலே பாத்தீங்கன்னா ரெண்டாவது ரோமன் லெட்டர் வந்து யூசஸ் ஆஃப் டிடிடி கேட்டிருக்காங்க. எனி 2 யூசஸ் எழுதுனா 2 மார்க், ஆக மொத்தம் 5 மார்க் வந்துட போகுது. இப்ப அசிட்டிலின்ல இருந்து பென்சீன் அப்படின்னு சொன்னா நம்ம 3CH ட்ரிபிள் பாண்ட் CH ன்னு எழுதி ரெட் ஹாட் டியூப் 873 கெல்வின் கிவ் C6H6 அப்படின்னு சொன்னா நம்ம 1.5 மார்க் நம்ம கொடுத்துடலாம். அந்த 873 கெல்வின் சொல்லல அப்படின்னாலோ இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலோ நம்ம 1 மார்க் தான் கொடுக்கணும். அதே மாதிரி பென்சீன் டு ஃபீனால்ல C6H5OH பிளஸ் ஜிங்க் gives C6H6 அப்படின்னு சொன்னா 1.5 மார்க் நம்ம கொடுத்துடலாம். அது எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம 1 மார்க். ஸோ இப்போ வந்து பென்சின் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் அசிட்டிலின் அண்ட் ஃபீனால் அப்படிங்கிறதுல மொத்தம் 3 மார்க் வந்துருச்சு. யூசஸ் ஆஃப் டிடிடில அதாவது controls certain insects which carries disease like malaria and yellow fever. Other used in forms to control some agricultural pests. Used in forms to control some agricultural pests. Other used in building construction as pest control. It's used as an organic pesticide. So இந்த 4 பாயிண்ட்ல ஏதாவது 2 பாயிண்ட் சொல்லியிருந்தா நீங்க 2 மார்க் கொடுங்க. சரி, மலேரியா மற்றும் மஞ்சள் காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு காரணமான பூச்சிகளை கட்டுப்படுத்த டிடிடி, விவசாய பண்ணைகளில் சில பூச்சிகளை கட்டுப்படுத்த, கட்டுமான தொழிலில் பூச்சி கட்டுப்படுத்தியாக, வீட்டில் உள்ள ஈக்கள் மற்றும் கொசுக்களை கொல்ல செய்ய சொல்லியிருந்தா நீங்க எனி 2 பாயிண்ட்ஸ் 2 மார்க்ஸ் கொடுங்க. சரிங்களா? 38ல A. சோ 38ல B வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயினுக்கு அமிலமணி உருவாவதற்கு 2 மார்க், எஃபெக்ட்ஸ்க்கு 3 மார்க், ஆக மொத்தம் 5 மார்க். சோ இதுல வந்து ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயினுக்கு 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆசிட் ரெயின் இஸ் a byproduct of a variety of sulfur and nitrogen oxides in the atmosphere, burning of fossil fuels, coal and oil in power stations, furnaces and petrol, diesel in motor engines produces sulfur dioxide and nitrogen oxides. The main contributors of acid rain are SO2 and NO2. They are converted into sulfuric acid and nitric acid respectively by the reaction with the oxygen and water. அதாவது அமிலமழை உருவாதல் அப்படிங்கிறதுக்கு 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நிலக்கரி எண்ணெய்களை எரித்தல், அனல்மின் நிலையங்கள், வாகன இயந்திரங்களின் பெட்ரோல் மற்றும் டீசல் போன்றவற்றை எரித்தலால் சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் உருவாகின்றன. இவைகளை மேகங்களுள்ள நீர்த்தவளைகளால் உறிஞ்சப்பட்டு முறையே கந்தக அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலங்களால் மாற்றப்படுவதால் அமிலமழை அப்படிங்கிறது உருவாகிறது. சரி, இந்த அமிலமழையோட எஃபெக்ட்ஸ் என்ன? Acid rain causes extensive damage to buildings and structural materials of marbles. This attack on marble is termed as stone leprosy. Other point, acid rain affects plants and animals' lives in aquatic ecosystem. Other point, it is harmful for agriculture, trees and plants as it dissolves and removes the nutrients needed for their growth. Other point, it corrodes water pipes, resulting in the leaching of heavy metals such as iron, lead and copper in the drinking water, which have toxic effects. அடுத்தது, it causes a respiratory ailment in human and animals. அது அமிலமழையோட தீய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிலமழையானது கட்டிடங்கள் மற்றும் பளிங்கு பொருட்கள் மீது அதிகமான பாதிப்புகளை உருவாக்குகின்றன. பளிங்கு கற்கள் மீது இது ஏற்படுத்தும் இந்த பாதிப்பு கல்குடம் எனப்படுகிறது. இந்த பாயிண்ட் எழுதினாலோ, அல்லது அமிலமழையானது நீரில் உள்ள தாவரம் மற்றும் விலங்குகளை பாதிக்கிறதுங்கிற பாயிண்ட் எழுதினாலோ, அது தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் அமிலமழை கரைத்து நீக்குவதன் மூலம் விவசாயம் மற்றும் மரங்கள் தாவரங்களுக்கு கேடு விளைவிக்கின்றன. எனி 3 பாயிண்ட்ஸ் எஃபெக்ட்ஸுக்கு 3 மார்க். அதுக்கப்புறம் இது தண்ணீர் குழாய்களை அரித்து இரும்பு, லெட் மற்றும் காப்பர் போன்ற கன உலோகங்களை குடிநீர் கரைக்கின்றது. இதனால் நச்சு விளைவுகளை உருவாக்குகிறது. இது மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு சுவாச கோளாறை உண்டாக்குகிறது. இது 38 क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தேங்க்யூ வெரி மச் டீச்சர்ஸ்.